ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும் போது உங்க மைண்ட்ல எவ்வளவு காஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ப்ரீமியம்ன்ற சொன்ன உடனே வந்து அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து பிரைஸ் பெர்செப்ஷன். இவ்வளவுதான் காஸ்ட் இருக்கும், இவ்வளவுதான் ஒரு பொருளோட வேல்யூ அப்படின்ட்டு நம்ம ஒரு பெர்செப்ஷன் கொண்டு வரோம் பாத்தீங்களா? அதான் பிரைஸ் பெர்செப்ஷன். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியம்ன்ற இதுல வித்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்றேன் இந்த போன் ஒரு ப்ரீமியம் போன்னா டெஃபினட்டா நீங்க என்ன நினைப்பீங்க? ப்ரீமியம்னா கண்டிப்பா 30,000 மேலதான் இருக்கும்ட்டு. அந்த 30,000 உங்க மைண்ட்ல வருது பாத்தீங்களா? அதுதான் வந்து அந்த கட்டமைப்பு, பிரைசிங்கோட கட்டமைப்பு இந்த ப்ரீமியம் சொல்லும் போது. ஸோ ஒரு பொருளோட வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறதுக்கு சில வார்த்தைகள் யூஸ் பண்றோம். அந்த ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டோம். இப்போ வந்து ஒரு பிராண்டட் அப்படின்னாலே காஸ்ட்லியா தான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டோம்ல, அந்த மாதிரிதான். ஸோ ஒரு பிரைஸ் எப்படி நம்ம பர்சீவ் பண்றோன்றதுனால தான். உதாரணத்துக்கு இந்த போன் ஒரு ப்ரீமியம் போன் நான் சொல்லிட்டு நீ மைண்ட்ல ஒரு காசு வச்சிருப்ப, பட் நான் அதில் கம்மியான காசு கொடுத்தா உடனே வாங்கிடுவேன். பிகாஸ் உன் மைண்ட் வேல்யூ வேற, பட் விலை கம்மியா கிடைக்குது. நிறைய தடவை நடந்திருக்கு. இது இம்பல்ஸ் பையிங்ல அதிகமா நடக்கும். இப்போ ரொம்ப நாளா வந்து எனக்கு இந்த ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பர்ஃபியூம் இருக்கு, ரொம்ப நாள் இது வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த ஸ்மெல் வந்து வாவ் செம்மையா இருக்குது, எங்கேயுமே கிடைக்காதுன்ற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஒரு இடத்துல பாக்குறேன். இது நான் மைண்ட்ல வச்சிருக்க காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படியும் ஒரு 8,000 9,000 நினைச்சுக்கிறேன் மைண்ட்ல இந்த பாட்டில். ஆனா அதே ஒரு கடையில் இதே ஸ்மெல் எல்லாமே கிடைக்குது, ப்ரீமியம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்த உடனே ரேட்டு கிடையாது, வாவ் வாங்கிடுவோம் உடனே. பிகாஸ் நான் பர்சீவ் பண்ணிருக்க பெர்செப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 8,000 இந்த ப்ராடக்ட், பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் 300 400 கிடைக்குது. அப்புறம் உடனே வாங்கிடுவேன் இது. ஸோ இந்த பிரைஸ் பெர்செப்ஷனால நிறைய பிசினஸ் மாறிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, பயங்கரமா வந்து ரேப் பண்ணி பேக் பண்ணி பயங்கரமா வச்சிருக்காங்க. நம்ம நினைப்ப வேலை அதிகமா இருக்கும்ட்டு, பார்த்த வேலை கம்மியா இருக்கும், உடனே வாங்கிடுவோம். பிகாஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு வேல்யூ அதிகம்னு சொல்லிட்டு, பட் பிரைஸ் வேற. அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து பிரைஸ் பெர்செப்ஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் நீங்க பிராண்ட் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா சேல்ஸ் பிச்சுட்டு போவோம்.